ஃப்ரெண்ட்ஸு கூட ஒரு ட்ரெக்கிங் பிளான் பண்ணுறீங்களா? அப்போ கண்டிப்பாக நீங்கள் போக வேண்டிய இடம் இந்த இடம் தாங்க. இது பார்த்தீங்கன்னா, கோத்தகிரியிலேருந்து ஒரு 24 கிலோமீட்டர் டவுனில் இறங்கி போனீங்கன்னா, கொக்கோட் ரிசார்ட்ன்ற பிளேஸுங்க. செம்ம அமைதியான பிளேஸு, செம்ம கிளைமேட்டுங்க. என்ன இன்னும் சொல்லப்போனால், யூடியூபும் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, இன்ஸ்டா கிடையாது, சிக்னலும் கிடையாது. 2 டேஸாக ப்ளசண்ட்டாக லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்க. எங்களுக்கு இந்த இடத்துல புதுசாக இருந்ததே பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் ஸ்டே. என்னடா அது கண்டெய்னர் ஸ்டே, கண்டெய்னர் மாதிரி வச்சுருக்காங்களே, உள்ள 5 பேர் தாராளமாக தாங்கலாங்க. வித் ஏசி ஃபெசிலிட்டியோடு இருந்தது. செம்ம நல்லாவே இருந்தது. எங்களுக்கு நைட்டு கரடிலாம் வரும்னாங்க. ஃபுட்டும் அவங்களே எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஏன்னா நீங்கள் வெளியில் போய் வாங்கி சாப்பிட முடியாது. ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு சப்பாத்தி, சிக்கன் கறி, அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங் இட்லி, தோசை, பொங்கல், ஈவினிங் ஸ்நாக்ஸ், டீ எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு சாப்பாடுக்கான பிரச்சனையும் கிடையாது. சரி, இங்கே முடிச்சுட்டு எங்கடா போதும் அடுத்தது பிளான் பண்ணணும்னு வச்சிங்கன்னா, அங்கேருந்து கீழே இறங்கி வந்தீங்கன்னா கோவை குற்றாலம்னு சொல்லிட்டு சூப்பர் பிளேஸுங்க. அங்கேயும் வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சுட்டு அங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டரில் திருப்பி நம்ம தலைவரை ஒரு தரிசனம் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து ஒரு நல்ல மெமரிஸோட சென்னை கிளம்பி வந்துட்டோங்க. தேங்க்யூ.